Hi friends, welcome to NP Max World. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 10th Maxல exercise 3.1ல second sum பார்க்கலாம். Discuss the nature of solution of the following system of equation. கொடுத்திருக்க equation வந்து solve பண்ணும்போது வர values வச்சு அதனோட nature of solution find out பண்ணலாம். இப்போ first sum என்னன்னா x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 x minus 2z equal to 3 இருக்கு. இப்போ நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன்னாவே என்னென்னா சொல்யூஷன்னாவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் அது இன்ஃபினிட்டி சொல்யூஷன். அதே 0 ஈக்குவல் டு எனி வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அது நோ சொல்யூஷன். எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்துச்சுன்னா அது வந்து யூனிக்யூ சொல்யூஷன் நம்ம எழுதலாம். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி அதனோட நேச்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6ங்கிற ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். மைனஸ் 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3ங்கிறத வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து 2 வேரியபிள் இருக்க ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3ன்ட்டு அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனும் எக்ஸ் அண்ட் இசட் வேரியபிள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணால் எக்ஸ் அண்ட் இசட்டில் நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 1x இருக்குது மைனஸ் 3x இருக்குது. ஆட் பண்ணால் மைனஸ் 2x. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் 4 5லேருந்து 1 போச்சுன்னா 4z equal to இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 6. இப்போ 2x minus 2x plus 4z equal to minus 6 இருக்குது. இங்கே x minus 2z equal to 3ன்னு இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற எக்ஸை வந்து 2ஆக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2xஆக பண்ணோன்னா 2ஆல் தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபோர்த் ஈக்குவேஷனோட ஆட் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 4z equal to 6ன்னு வந்துடும். அடுத்தது ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது மைனஸ் 2x ப்ளஸ் 4z equal to மைனஸ் 6ன்னு இருக்குது. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். பண்ணோன்னா 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும். மைனஸ் 4z ப்ளஸ் 4z கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 0 ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே 6 இருக்குது மைனஸ் 6 இருக்குது ஆட் பண்ணால் 0. இப்போ நமக்கு என்ன வருது 0 ஈக்குவல் டு 0ன்னு வருது. 0 ஈக்குவல் டு 0னா நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷனில் பார்த்துருக்கோம். என்ன வருது இன்ஃபினிட்டி சொல்யூஷன் வருது. 0 ஈக்குவல் டு 0னா என்ன வருது இன்ஃபினிட்டி சொல்யூஷன். அப்படின்னா இதனோட நம்ம நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன எழுதணும் இன்ஃபினிட்டி சொல்யூஷன் எழுதணும். இன்ஃபினிட்டி சொல்யூஷன். தேங்க்யூ.